இப்ப என்ன பண்றான்னா 32 ஆறுலயும் மணல் அள்ளி திண்டாச்சு, வித்தாச்சு. இப்ப மணல் தீந்துருச்சு, அதுக்கு மேல ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன பண்றான், இப்ப என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. இப்ப எம் சாண்ட் மலை மணல்னு ஒரு வார்த்தை போடுறான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறைனா, எங்க இருந்து ஆறு வந்தது? மலையிலிருந்து. மலையிலிருந்தா வந்தது. அந்த ஆறு எங்கிருந்து வந்ததோ, அருவி வந்து ஆறு வந்ததோ, அந்த ஆறை கொண்டு வந்த அந்த மலையவே இப்ப என்ன பண்றான், எம் சாண்டுன்னு இருக்கிறான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் எங்கிருந்து ஆறு வந்ததோ அந்த ஆறு உருவான கருவறையவே அவன் அறுக்கிறான். எப்படி பரமசிவன்கிட்ட வர வேண்டி பத்மாசுரன் தவம் இருக்கான். தவம் இருக்கும்போது என்ன வர வேண்டும்னு கேட்கிறான் அவன். இவன் எனக்கு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலானம்ன்றான். இவர் சிவன் தந்தைன்றாரு. நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கைய வைப்போன்றான். இது எப்படிப்பட்டதுன்னா, எவன் ஆரை தந்தானோ அவனையே அழிக்கிறது. இப்ப பரமசிவன் வரம் தந்தவன் தலையிலேயே கைய வைக்க பத்மாசுரம் ஓடுறான். இப்ப ஆரை தந்தவன் தலையவே அறுக்கிறான். அதான் எம் சாண்ட், மலை மணல். மலையை மணலாக, மலையை கல்குவாரியாக. ஏன் மணல் குவாரி, ஏன் கல்குவாரி? ஏன்னா வாரி வாரி எடுப்பதால் அது மணல் குவாரி, கல்குவாரி. அதான் அதுக்கு பேரு. ஆச்சு, எல்லாம் தின்ட்டான். உன் தாயின் மாறு, இந்த மாறுல நீ பால் குடிக்கிற, இந்த மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுஞ்செயலோ அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பாலூட்டி வளர்த்த தாயின் மாறை அறுத்த படுபாதகர்கள் இவர்கள். பாரு எப்படி வெற்றிருக்காங்க. இது வரவால்ல. சில மலைகள் இப்படி முன்னாடி பார்க்கும்போது மலை இருக்கும், பின்னாடி போனீங்கன்னா முதுகு அப்படியே வெட்டி எடுத்துருப்பான், பின்னாடி மலை இருக்காது. பாரு, இதெல்லாம் நாங்க காட்டுறது கொஞ்சம் தான். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், எல்லா இடத்துலயும் மழை இல்லை. பாத்துக்க, உன் தாயின் மாற அறுத்து ஏத்தி போயிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் பணம் இருந்தா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான்.